எனக்கு ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் நல்லா படம் வரைவான். ஒரு மாணவன் செய்வான், நல்லா படம் வரைவான். ஆனால் எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவனை டிராயிங் கொடுக்க அந்த ஆசிரியருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ தலைமை ஆசிரியர் அந்த மாணவனை அழைத்து வந்து அவன் படத்தை பார்க்குறாரு. இவனை நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்கூல் காம்படிஷனில் அவனை வரைய வைப்போம், நல்லா வரைவான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ எல்லாரும் எல்லா பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றாங்க மாணவர்கள். வந்தப்போ அந்த மாணவன் என்ன தான் அழகாக வரைஞ்சிருக்கிறான். எப்படி வரைஞ்சிருக்கான்? அழகாக வரைஞ்சிருக்கிறான். அப்போ அதை பார்த்தோன்னே அந்த ஸ்கூலில் எல்லாரும் மக்குப்பையா உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது பசங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு பெருமை வாங்கி தந்துட்டான். யார்? அந்த படம் வரைகிறவன். அப்போ அவனை வாழ்த்தினோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. அப்போ இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திறமை இருக்கும். திறமை இருக்குமா இல்லையா? அந்த திறமையை வளர்த்துக்கொள்ளணும். உனக்கு ஒன்றுமே தெரியாதா, அப்பா அவன் சேர்ந்து படுறா நீலாம் எதுக்குடா வந்தேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், பாராட்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி பாராட்டு வாங்குறவர்களாக நம்ம வாழணும். புரியுதா? பாராட்டு எப்படி சொல்லணும், சொல்லவும் தெரியணும். சொல்லுங்க பார்ப்போம். பாராட்டு சொல்லவும் தெரியணும். நான் பாராட்டு பெறுகிறவனாக வாழ வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம்.